ஹாய் சிஸ்டர், அஸ்லாம் வலைக்கும். ஃபெமினா டிசைன். இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேட் ஃபில்லிங் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கோங்க. போட்டு நான் ஒரு லைன் போட்டிருக்கேன் பாருங்கள். இதில் நீங்கள் பீட் கவுண்டிங் மட்டும் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நான் என்ன கலர் போட்டிருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு க்ரீன் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் நான் ரெட் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் க்ரீன் போட்டிருக்கேன், ஓகேங்களா. இந்த மேட் ஃபில்லிங்க்கு நான் ஏன் த்ரெட் ஓட்டலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீடே எம்போசிங்காக தான் தெரியும். ஸோ அதனால் பீடு இருக்கும்போது இதுக்கு த்ரெட்டு தேவையில்லை, ஓகேங்களா. இதே போட்டிங்கனாலே மேட் ஃபில்லிங் அழகாகவே இருக்கும். பாருங்கள், நான் எப்படி போடுறேன் அப்படின்றத பாருங்கள். ஃபஸ்ட்டு க்ரீன் கொடுத்தேன்னா அப்புறம் ரெட் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அடுத்த பாக்ஸில் நான் க்ரீன் கொடுப்பேன். இப்படியே அந்த ஒரு பாக்ஸ் நான் கோடு போட்டிருக்கேன் இல்லையா, அந்த பாக்ஸ் ஃபுல்லாமே நான் இதே கலர் தான் கண்டினியூ பண்ணுவேன். இப்போ பாருங்கள், இதை முடிக்கும் போது என்ன பண்ணுறேன், லாக் போட்டு அடுத்து ஒரு குட்டி லாக் போட்ட பிறகு பக்கத்துலேயே ஒரு குட்டி செயின் போட்ட பிறகு அதுக்கப்புறமா நான் அடுத்தது ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்படி பண்ணும்போது தான் உங்களுக்கு கரெக்டாக வரும், ஓகேங்களா. இல்லைன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் இழுத்துட்டு வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஃபினிஷிங் பண்ணிங்கன்னா நீட்டாக இருக்கும், ஓகேங்களா. ஃபினிஷிங் மட்டும் பார்த்துக்கோங்க, ஓகேவா. பாக்ஸும் கரெக்டாக போடுங்க. எத்தனை பீட்ஸ் இருக்கோ அதே மாதிரி கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா கரெக்டாகவே வரும், ஓகேங்களா. கலர் சூஸிங் நீங்கள் தான் நீங்கள் வேறு கலர் கூட கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அதை கொடுங்க, ஓகேங்களா. இப்போ பாருங்கள், லாக் போட்டேன், அப்புறம் ஒரு குட்டியாக ஒரு லாக் போட்டேன், அதுக்கப்புறம் சைடில் ஒரு செயின் ஸ்டிச் போடுறேன். இதுதான் ரொம்ப மெயினு. செயின் போட்ட பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் பீட் லோட் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது நீட்டாக ஃபினிஷ் ஆகும், ஓகேங்களா. இந்த மாதிரி நீட்டாக ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இதை நான் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் இங்கே எல்லாமே போட்ட பிறகு நீங்கள் அவுட்லைன் பீடாலேயோ இல்லை ஜரியாலேயோ உங்களுக்கு எது இஷ்டமாக இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். அவுட்லைன் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். நீங்கள் ஜரிலையும் கொடுத்துக்கலாம், பீட்லேயும் கொடுத்துக்கலாம். அது உங்களோட இஷ்டம்தான். நான் எப்படி டர்ன் பண்ணுறன்றது தான் ரொம்ப முக்கியம், ஓகேங்களா. எடுத்துகிட்டு ஒரு குட்டி செயின் அங்கேயே போட்ட பிறகு சைடில் ஒரு செயின் போட்ட பிறகு தான் நான் லோட் பண்ணுறேன். இதை மட்டும் நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. மற்றபடி இதில் வேறு எதுவுமே கிடையாது. பீட் மட்டும் தான் நீங்கள் லோட் பண்ண போகிறீங்க, ஓகேங்களா. கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதை ஃபுல்லாகவே பார்த்தீங்களா, ஒரு பீட் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு, அதை நான் எடுத்துடுறேன். கரெக்டாக அந்த கவுண்டிங் மட்டும் பார்த்து கரெக்டாக போட்டிங்கனாலே நீட்டாக ஃபினிஷ் ஆகும். இப்போ அடுத்து க்ரீன் கொடுக்குறேன், ஓகேங்களா. க்ரீன் கொடுத்த பிறகு அடுத்து நான் அடுத்த கலர் போடுறேன் பாருங்கள். இப்போ இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே நான் முடிச்சிட்டேன். இது நீங்கள் லாக் போடணுன்றது இல்லை, அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம், ஓகேங்களா. நீங்கள் லாக் போட்டு தான் வரணுன்றதெல்லாம் இல்லை. நான் எப்பவும் போல் எப்படி ஃபினிஷ் பண்ண சொன்னேன்னா அதே மாதிரியே போட்டுட்டு அடுத்த கலர் நான் இப்போ க்ரீனு ரெட்டு க்ரீன் கொடுத்தேன்னா ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக. அடுத்து நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட்டு க்ரீனு ரெட்டு அந்த மாதிரி கொடுக்க போகிறேன், ஓகேங்களா. அப்படி கொடுக்கும்போது தான் உங்களுக்கு அந்த மேட் ஃபில்லிங் எஃபெக்ட் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு போடும் போதே உங்களுக்கு புரியும் பாருங்கள். இப்படி கொடுக்கும்போது ஒரு ஸ்கொயரில் அப்படி அழகாக மேட் ஃபில்லிங் கொடுத்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இப்போ பாருங்கள், இதுவே எம்போசிங்காக தான் தெரியுது. ஸோ அதனால தான் நான் ரோ ஃபிக்ஸ் பண்ணல. பீடே உங்களுக்கு எம்போசிங்காக தான் தெரியும், ஓகேங்களா. இப்படியே நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, முதல்ல நான் க்ரீனு ரெட்டு க்ரீன் கொடுத்தேன், இப்போ ரெட்டு க்ரீனு ரெட்டு கொடுத்துருக்கேன். அப்போ உங்களுக்கே தெரியும். இதை நான் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கே கொஞ்சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டேனிங் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பீட் கவுண்டிங்கும் ரொம்ப முக்கியம். இது நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு இமேஜ்லேயும் ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்டிச்சு உங்களுக்கு நல்லாவே புரியும், ஓகேங்களா. ஏதோ பாக்ஸ் நம்ம சொல்லி கொடுத்தேன் அப்படின்றதுக்காக அதை மட்டும் போட்டுட்டு விட்டுறாதீங்க. அதுலேயும் நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்தீங்க, ஒரு சின்ன இமேஜ், எந்த இமேஜாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன இமேஜ் தான் ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா.
அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்டிச் வந்து நல்லா மனசில் நிற்கும். ஓகேங்களா? அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். நான் ஃபினிஷ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாதி ஃபினிஷ் பண்ணும்போதே. ஆல்ரெடி நீங்கள் த்ரெட்லலாம் மேட் ஃபில்லிங் பார்த்துருப்பீங்க. இது வந்து பீடில் பார்க்குறீங்க, அவ்வளோதான். இது அட்வான்ஸ் லெவல் பார்ட் 1ல் இருக்குது. இதுதான் எம்போஸ்ட் மேட் ஃபில்லிங் ஸ்டிச். கரெக்டாக லாக் மட்டும் பார்த்துக்கோங்க, எப்படி டர்ன் பண்ணுறேன் அப்படின்றத. அடுத்து க்ரீனு, அடுத்து ரெட்டு கொடுக்குறேன். இதை நீங்கள் சுற்றி ஜரிலேயோ இல்லைன்னா பீட்ஸ்லேயோ அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இன்னும் ரொம்ப நீட்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ அந்த லைனை முடிக்க போகிறேன், அவ்வளோதான். அடுத்து நமக்கு என்ன கலர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு போட்டிங்கல்ல க்ரீனு, ரெட்டு, அடுத்து க்ரீனு இப்படி வரும். ஓகேங்களா? அப்படி வரும்போது ரொம்ப அழகாக அந்த மேட் ஃபில்லிங் வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கலர் தெரிகிற மாதிரி அழகாக பாக்ஸாக அழகாக இருக்கும். நான் அதுக்காக ஒரே ஒரு லைன் மட்டும் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். ஓகேங்களா? இப்படி தான் மேட் ஃபில்லிங் வரும். ஓகேங்களா? நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்தடுத்து நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்துகிட்டே தான் இருக்கும். என்னோடய வீடியோ பார்த்து ஃப்ரீயாகவே கற்றுக்கிட்டு வீட்டிலே நீங்கள் உட்காந்து ஒர்க் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இது பார்த்திங்களா, இப்படி தான் ஃபினிஷிங் இருக்கும். நான் போட்டதையும் பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஓகேங்களா? இந்த பாக்ஸ் ஃபில் பண்ணிட்டு நீங்கள் அவுட்லைன் வந்து ஜரியோ இல்லை பீடோ எல்லாம் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நான் போட்டதை அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். வேறு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.